இங்க வந்து என்ன பண்றாரு, நம்ம விஜய் வந்து தாத்தா பாட்டிக்கிட்ட இந்த மாரி நான் வர முடியாது. இந்த குடும்பத்தோட நான் இருக்கணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அத கேட்டு அவங்க எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. இல்ல என்னால வர முடியாது. நான் கொஞ்ச நாள் இங்க இருக்கேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். என் சந்தோஷத்த வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னோனே, சரி இந்த சந்தோஷம் தான் அவனுக்கு முக்கியம்னா, அவன் இங்கேயே இருக்கட்டும் கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சமாதானப்படுத்தி பாட்டிய கூட்டிட்டு போறாரு. இந்த சூழ்நிலையில எல்லாருமே வந்து இவ்ளோ சொத்தையும் சுகத்தையும் வேணான்னு சொல்லிட்டு, விஜய் இங்க இருக்காரு. இந்த குடும்பத்துக்காக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இத பார்த்துட்டு கங்கா மட்டும் வருத்தப்படுறாங்க. விஜய் இங்க இருந்தா கண்டிப்பா நம்ம வீட்டுக்காருக்கு மரியாதை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இங்க என்ன பண்றாங்க, விஜய் வந்து ம் வாக்கிங் போறாரு. அவங்க மாமியார் கூடவும், அவங்க ஒய்ஃப் கூடவும். காவேரியும் வந்து அதுக்கப்புறம் சாரதா வந்து ரொம்ப சந்தோஷமா விஜய் கூட வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அப்போ "ஏன் தம்பி இங்கலாம் என்ன கூட்டிட்டு வந்தீங்க? எனக்கு வீட்ல 1000 ஜோலி இருக்கு" அப்படின்றாங்க. "அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. இங்க பாருங்க உங்களுக்கு சுகர் இருக்கு. அதனால வாக்கிங் போய் தான் ஆகணும் நீங்க. அதெல்லாம் நீங்க காரணம்லாம் சொல்லக்கூடாது. தினமும் உங்கள வாக்கிங் கூட்டின்னு போ வேண்டியது என்னோட வேலை. காவேரி நீ வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, நான் அத்தையே தினமும் வாக்கிங் கூட்டின்னு போயிடுவேன்." சூப்பருங்க. நீங்களே செஞ்சுடுங்கங்க அப்படின்றாங்க. காவேரி நீயும் தான் 4 மாதம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலலாம் சும்மா உட்காந்துருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றாங்க காவேரி அவங்க அம்மா. சரிம்மா அப்படி சொல்கிறாங்க. 3 பேருமே வாக்கிங் போயிட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா வந்து விஜயும் வந்து சாரதாவும் பேசிட்டு வரத பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க காவேரி. இதுக்கு தானே நான் ஆசைப்பட்டேன். இவங்க 2 பேரும் இந்த மாரி பேசணும்னு எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துக்கிட்டே நடக்கிறாங்க. இந்த சூழ்நிலை விஜய் கிட்ட வந்து சொல்லிட்டுருக்காங்க. எவ்வளோ வெக்கையா இருக்குல்ல. காலையிலேயே இவ்வளோ வெக்கையா இருக்கு நீங்க. கொடைக்கானல்லே வந்து வளர்ந்தவங்க. கொடைக்கானல் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாரி இருக்கும் கிளைமேட்டு. இதில உங்களுக்கு அப்படி தான் தெரியும் அத்தை அப்படின்னோனே, கொடைக்கானல பத்தி பேசினோனே வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க சாரதா. அழ ஆரம்பிச்சுடுறாங்க. எங்க வீடு போயிடுச்சே அப்படி சொல்லிட்டு. அவன் அந்த பசுபதி எங்கள ஏமாத்திட்டானேன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் கேட்டுட்டு வந்து முடிவு பண்ணுறாரு விஜய். கண்டிப்பா இவங்க வீட மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து 3 பேருமே வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோனே, "என்னம்மா நீ இவ்வளோ லேட்டா வர? எப்போம்மா சமைக்கிறது?" அப்படின்னா, "அதெல்லாம் சமைச்சிடலாம்டி கொஞ்ச நேரத்தில. உன் வீட்டுக்கார மட்டன் வாங்கின சொல்லு. தம்பிக்கு மட்டன் செஞ்சு கொடுக்கலாமா? மட்டன்லாம் சாப்பிடுவார்லடி." "அம்மா அது வந்தும்மா" அப்படின்னோனே, "என்னடி சாப்பிடுவாரா? சாப்பிட மாட்டாரா தம்பி?" அப்படின்னா, "சாப்பிடுவாரும்மா" அப்படின்னோனே, "இந்த பாரு தம்பிய கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்துட்டு போ சொல்லிடு" அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு கங்கா வருத்தப்படுறாங்க. இவர் தான் கிடைச்சாரா எல்லாம் வாங்கி கொடுக்க விஜய்க்கு அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து கங்காவுக்கு வந்து போய் சொல்கிறாங்க. "குமரன் கிட்ட மட்டன் வாங்கிட்டு வாங்க." நான் வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு போறேன் கங்கா. விஜய்க்கு வந்து விஜய்க்காகவா?" அப்படின்னோனே, "ஆமா, ஆமா அவருக்காக தான்." ஏங்க என் அம்மாவுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இவ்வளோ நாள் ஆச்சு. எப்போ அது உங்களுக்கு இது பிடிக்கும், அது பிடிக்கும் செஞ்சு போடுதா? விஜய் வந்தாலும் பார்த்தீங்களா எப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு." அப்படின்னோனே, "ஏன் கங்கா இப்படிலாம் யோசிக்கிற? விஜய் வசதியாக வளர்ந்தவர். நம்மள நம்பி வந்திருக்காரு. அப்படின்னும்போது அவருக்கு நம்ம செஞ்சு தானே ஆகணும். பத்தாதுன்னு அத்தைக்கு நான் புள்ள மாதிரி. விஜய் வந்து மருமக அது கூட உனக்கு தெரியல" அப்படின்றாரு. இது வேணா சொல்லிடுங்கங்க. ஆனா அம்மா செய்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல" அப்படின்றாங்க. "என்ன இவங்க கங்கா இப்படி மாறிட்டா?" அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு குமரன். இங்க வந்து என்ன பண்றாங்க, விஜய் வந்து ரொம்ப நல்லா கவனிக்கிறாங்க. அவருக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்றாங்க. அடுத்து இதெல்லாம் பார்த்த கங்கா வந்து செம டென்ஷன் ஆகி ரொம்ப வந்து ஓவரா பண்றாங்க அம்மா அப்படின்னு சொல்ற மாரி நினைக்கிறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து ரொம்ப ஜோக்கெல்லாம் சொல்லி எல்லாரையும் சிரிக்க வைக்கிறாரு. அதனால எல்லாரும் நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க. விஜய் உண்மையிலேயே கிரேட் தான். எப்படிலாம் எல்லார்கிட்டயும் நல்லா வந்து பழகுறாரு. என்னால அப்படிலாம் பண்ண முடியல கங்கா அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்காரு குமரன். உடனே வந்து, "ஏங்க உங்களையே நீங்க தாழ்வா நினைக்கிறீங்க விஜயோட? நீங்க வந்து ஒண்ணும் தாழ்வானவர் கிடையாது. புரியுதா?" அப்படின்றாங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாரு, விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்றாரு. "காவேரி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் காவேரின்னு." "என்ன விஷயம்?" அப்படின்னோனே, நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியும் என்ன முடிவுன்னு. புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க அப்படிதானே? இல்ல வேலைக்கு போறீங்களா?" அப்படின்றாங்க. இருக்கட்டும் காவேரி அதெல்லாம் ஒரு ஐடியால இருக்கு. நான் வேலை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்கேன். அது மட்டும் கிடையாது. சீக்கிரமா பிசினஸும் ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நம்ம பண்ண தான் போறோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்க அம்மாவோட வீட்ட வந்து மீட்டு குடுக்கணும். உங்க வீட்ட மீட்டு குடுக்குறது தான் எனக்கு முதல் வேலை." அப்படின்னோனே, "என்ன சொல்றீங்க? வீட்ட மீட்டு குடுக்கணுமா?" "ஆமா காவேரி. உங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க வாக்கிங் போம்போது. இந்த மாரி வீடு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட முதல் வேலை அதான் காவேரி. நான் முதல்ல வந்து அத்தையோட வீட மீட்டு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் எல்லாம் பண்ண போறேன்னு." காவேரி அப்படியே அழுதுட்டே விஜய கட்டிக்கிறாங்க. "தேங்க்ஸுங்க" அப்படின்னு சொல்லிட்டு.